இந்த கொஸ்டின் எக்ஸாமில் நம்ம எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் கொஸ்டின் ரொம்ப லென்த்தாக போகுது சொல்யூஷனு, அதுக்கு நம்ம ஈஸி சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டினை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ஷார்ட் சொல்யூஷன் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ரூபாய் 510 ஆனது ஏபி மற்றும் சிக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த ரூபாயெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க, இது கேன்சல் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு ரேஷியோ மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ நம்ம இந்த ரெண்டாவது ரேஷியோவை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போது என்ன இருக்குங்க, என்ன சொல்கிறாங்க, ஏ என்பவர் இதில் பி பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார்னு சொல்கிறாங்களா. இப்போ ஏ எவ்வளோ பெறுகிறாரு, பி பெறுற அளவில் 2/3 பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஏக்கும் பிக்குமான ரேஷியோ என்ன இருக்குங்க, ஏ 2 பங்கு வாங்கினார்னா பி 3 பங்கு வாங்குவாருங்களா. அப்போது ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏ 4 பங்கு வாங்கினா பி 11 வாங்குறாரு, அப்போ இது வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 30ஆல் அடித்தா என்ன வருங்க, 2:3 வருங்களா ஏக்கும் பிக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். இதுக்கும் இப்போது சியும் டி செக் பண்ணி பார்க்கலாம். 90ஆல் அடித்தா ஏ 1ன்னா பி 4 வருது, அப்போ இது வராது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், 5:12ன்னு வருதா, அப்போ இதுவும் வராது. நம்மளுக்கான ஆன்சர் பி மட்டும்தான். ஓகேங்களா. அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.